ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் அரியன் சினிமாவின் பணிவான வணக்கம். நாம் புது வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், தமிழ் வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், ஆங்கில வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம். வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது இவை அனைத்திற்குமே பலன்களை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் பொதுவான ஒரு வழக்காடல் ஒன்று, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனால் அந்த தை பிறந்தால் யார் யாருக்கு வழி பிறக்கும், இதை பற்றி நம்ம இது வரைக்கும் அதிகமாக பேசினதே இல்லை. அதனால் இந்த தடவை அதை பற்றி உத்தராயண புண்ணிய காலத்தினால் கிரக நிலையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் இங்கு பேசலாம் என்று தான் இருக்கிறோம். இந்த தை மாதம் விருச்சிக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறக்கிறது. லக்ன ஏரி நட்சத்திரம், சந்திரன் ஏரி நட்சத்திரம் இரண்டுமே சனியின் நட்சத்திரமாக இருப்பதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னு சொன்னால், சனி பகவான் இந்த வருஷம் பெர்த் யோகியாக இருக்கார். இந்த தை மாதம் பிறக்கு நேரத்தில் கண்டம் நாம யுகம், அதில் சனி பகவான் பெர்த் யோகியாக இருக்கிறார். சந்திரன் அவயோகியாக இருக்கிறார். அந்த சந்திரன் அவயோகியாகி நீசமடைந்திருப்பது பொதுவாக ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வருடம் தை மாத பிறப்பு என்பது பொதுவாகவே உத்தராயண புண்ணிய காலம் என்பது மிகவும் மகத்துவமிக்க காலம். ஏன்னு கேட்டால், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முடியக்கூடிய நேரத்தில் இறைவன் மக்கள் தொகை, பூமியின் பாரத்தை குறைப்பான். பல உயிர் சேதங்கள் நடக்கும். உலகம் பூரா எங்கெல்லாம் என்னெல்லாமோ நடக்குது. நம்ம இந்தியாவில் நடந்தது தான் நமக்கு தெரியுது. அப்போது அந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது அப்போ சூரியன் துலா மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் நீசமாகி அதிலிருந்து சிறிதாக பலம் பெற்று அவர் மகர ராசியில் சந்திக்கக்கூடியதான் மகர சங்கராந்தி என்று நாம் எல்லாம் சொல்கிறோம். அந்த மகர சங்கராந்தி என்பது உத்தராயண புண்ணிய காலத்தின் ஆரம்பம். உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பல மேன்மையான தன்மைகள் எல்லாம் நடக்கின்றன. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பீஷ்மர் கூட தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக காத்து கொண்டிருந்தார். உத்தராயண புண்ணிய காலத்தில் யார் ஒருவருக்கு மரணம் நிகழ்கிறதோ அவர் உண்மையிலே சற்று புண்ணியவான்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அயன தர்ப்பணம் பண்ணும்போதும் அப்படி தான், தட்சிணாயன உத்தராயணம் பிறந்த பிறகு தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது 15ஆம் தேதி 15/1/2026 அன்றைக்கி காலையில் தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும் எல்லாருமே. இப்படி இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் புதன், செவ்வாய், மாந்தி, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தை சனி, மிதுனத்தில் குரு, இந்த தன்மையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இந்த நிலையில் 12 ராசிகளுக்கும் என்ன என்ன நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை நாம் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, இந்த மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் தை மாத பிறப்பு என்பது உங்கள் ராசியாதிபதியாக சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் சூரியன் சேர்க்கை என்பது சற்று தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு இவங்களை ஆளாக்கிவிடும். பழக்க வழக்கங்கள் என்று சொன்னால் போதைப்பொருள் இருந்தால் கூட பரவாயில்ல, சகவாசங்கள், சேர்க்கை, அதனால் விபரீத களங்கங்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. உங்கள் ராசியை குரு பார்க்கிறான்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட். குரு உங்கள் ராசியை பார்க்கிறான் இந்த மகர சங்கராந்தி காலத்தில் இருக்கிறது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியம் என்பதை விட பழக்க வழக்கங்கள் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பழக்க வழக்கங்களை நம்ம பார்க்கணுமே. இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நட்புகள், இது எல்லாம் குடும்பத்தில் குழப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய தன்மை அங்கு இருக்கிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியான கர்மஸ்தான அதிபதியான சந்திரன் நீச்சமடைகிறார் இந்த மகர சங்கராந்தி காலத்தில். அப்போ மனக்குழப்பங்கள் ஏற்படும். உடல் மெலிவதற்குண்டான தன்மை இருக்கிறது. உடலில் சில ஏதாவது தேவையிட்ட எப்போ பார்த்தாலும் எதையாவது உடம்பை படுத்திக்கிட்டே இருக்குமாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மகர சங்கராந்திக்கு பிறகு இந்த துலா ராசிக்காரர்கள் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால ஒரு உத்வேகம், ஒரு ஆக்ரோஷம், தலைமை பண்பு எல்லாமே செவ்வாய்க்கு உண்டு. இருந்தாலும்
ஆக்ரோஷம் எல்லா இடத்தையும் வேலைக்கு உதவாது. காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம்தான் பெருசு, வீரியத்தை அங்கே விட்டுணும். வீரியத்துக்கு பின்னாலே நம்ம அலைஞ்சிட்டு போனால் நம்ம காரியம் கெட்டுரும். அந்த மாதிரி தன்மைகளாக நடப்புக்கு சாத்தியக்கூறல் இருக்கின்றன. லாபஸ்தானத்தில் கேது இருப்பது நல்ல விஷயம். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு உண்டு. அந்த ஆண் வாரிசுக்காகவே உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஏன்னா அடுத்தது ராகு இந்த டிசம்பர் மாதம் 2026 டிசம்பரில் ராகு பெயர் சேருவார். அப்போ அதுக்குள்ளே ஒரு சத்புத்திர யோகத்தை கொடுப்பார். ஒரு சத்புத்திர யோகத்தை அவர் கொடுக்கணுன்னா அதுக்கு உண்டான உங்களுக்கு திருமண பந்தத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாம் ஒரு சாதகமான விஷயங்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ 4 மற்றும் 5 கேந்திர திரிகோணாதிபதியாக சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் மறந்துருக்கார். இந்த வருஷம் பூராமே சனி பகவான் பயிற்சியாக போகிறது இல்லை. 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சனி பகவான். அப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களினால் உங்களுக்கு ஏதாவது அடிபடுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ 10ஆம் அதிபதி சந்திர பகவான் 10ஆம் அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு நவாம்சத்து துலாம் வீட்டிலேயே இருக்கிறாப்புல. அப்போ துளாராசிக்கு அது ரமாசத்து துலாம் வீட்டில் இருக்கிறனால நீங்கள் என்ன ஒரு அது என்ன சொல்லுவாங்க, கவரிங் நகைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த துளாராசிக்காரர்களை இந்த மகர சங்கராந்தி பிறகு அது மேக்கப் சொல்லுவாங்க இல்லையா, மணப்பெண் அலங்காரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொழிலில் பெண்கள் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். பிறரை அழகுபடுத்துவது, அந்த அழகுபடுத்தக்கூடிய சம்மந்தப்பட்ட பொருட்களை செஞ்சீங்க அப்படின்னால பிறரை மகிழ்விக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த பிறரை மகிழ்விக்கக்கூடிய இந்த தன்மை உங்களை சற்று வாழ வைக்கும். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். கவரிங் நகைக்கடை வைக்கலாம். நீங்கள் காசு பணம் இருந்தால் லக்ஸரியாக ஒரு ஹோட்டலே எடுத்து நடத்தலாம். ஜூஸ் சென்டர் வைக்கலாம். நீங்கள் துளாராசிக்காரர்கள் இந்த மகர சங்கராந்தி பிறகு ஜூஸ் சென்டர் வச்சா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பேக்கரி ஐட்டம்ஸ் விற்கலாம். நீங்கள் டிசைனாக கேக்ஸ் எல்லாம் செஞ்சு விற்கிறது நல்ல வியாபாரமாகும். இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை, செயற்கை இனிப்பு சுக்கிரன், இயற்கை இனிப்பு குரு. அந்த செயற்கை இனிப்பு உங்கள் ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த மாதிரி தன்மைகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக காரிய வெற்றி கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க இருக்கீங்களா, வண்டியை நல்லா டெக்கரேட்டடாக வச்சுக்கோங்க. அழகாக பார்க்கவே வண்டி பளிச்சுன்னு புது வண்டி மாதிரி தெரியணும். எப்போவுமே அடிக்கடி அதை சர்வீஸ்க்கு விடுங்க. தொடச்சி டெய்லி ஒரு தடவை தொடச்சி சுத்தம் பண்ணுங்கள். உள்ள தூபதீபத்தெல்லாம் ஊதுவத்தியெல்லாம் காட்டுங்க. நேப்கின்ஸு, டூத்பிக்கு, இந்த மாதிரி சில விஷயங்கள், பேராசெக்டமல் மாத்திரைகள், அவில் மாத்திரைகள், இது மாதிரிலாம் ஒரு ஸ்டாக் வச்சுக்கோங்க. நீங்கள் கஸ்டமர்ஸுக்கு இடம் டப்புன்னு எடுத்து கொடுத்தா ஆச்சரியப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. வா, ஒரு நம்ம காரையே ஒரு லாட்ஜ் மாதிரி வச்சுருக்காரு, லாட்ஜ் ரூம் மாதிரி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு ப்ரெஷ்ஷு, ஒரு 4-5 ப்ரெஷ்ஷு சீப்பாக கிடைக்கூடிய விஷயம் வாங்கி போட்டுக்கோங்க. அங்கே போயிட்டு சொல்லுவாங்க, ஐயோ ப்ரெஷ் வாங்க மறந்துட்டேன்னுங்க, இந்தாங்க சார் நம்ம வண்டியிலே வச்சுருக்கேன் சார்னு கொடுங்க. இதெல்லாம் இந்த மாதிரில லக்ஸரி டைப் விஷயங்களை நீங்கள் பண்ணினீங்கன்னா துளாராசிக்கு உண்மையிலேயே இந்த மகர சங்கராந்தி ஒரு அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம தாராளமாக சொல்லலாம். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்ந்தால், சுக்கிரனை உங்கள் ராசியாதிபதி, சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதி நிச்சயமாக இருந்தாலும் அவர் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேந்திரம் ஏறி இருப்பதால் ரொம்ப அற்புதமான ஒரு கீர்த்தி புகழ் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இந்த துளாராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம், நான் எப்பவுமே சுக்கிரனுக்கு சொல்லணும்னா ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதி தான் சொல்லுவேன். எந்த பதிவாக இருந்தாலும் சரி, சுக்கிரனுக்கு ஒரு பரிகாரம்னா ஸ்ரீரங்கம் தாயார். நான் கண்கூடா பல விஷயங்களை நான் அதில் பார்த்து அனுபவப்பட்டிருக்கேன். நானே ஆனந்த கண்ணீர் வெடிக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால் ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதிக்கு ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் கொண்டு போய் வெள்ளைப்பூ சாத்தி பிரார்த்தனை பண்ணால் போகிறோம். அம்மா பிள்ளையை அடிச்சிட்ருக்கான், பிள்ளை அம்மாவை அடிச்சிட்ருக்கான், மருமகளோடு சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட நின்னாங்க. ஐயா சாமி இப்படி நடக்குன்னு நான் பார்த்தேன். சுக்கரதசை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, சுக்கரதசை ஓடிக்க, சுக்கரவன் பாதிப்பில் இருக்கான், சுக்கரன் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவான்னு அவனை கண்ட்ரோல் பண்ணது இந்த தேவன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள போய்ட்டு வர சொன்னேன். வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருந்தாலும் நம்பிக்கையோடு போனாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அம்மாவை கண்டாலே சொன்னால் அவ்வளோ மரியாதையாக நடத்துகிறானா, ஆச்சரியப்பட்டாங்க. இறைவனால் ஆகாதது எதுவுமே இல்லை. இது நான் என் பெருமைக்காக சொல்லலை. சுக்கிரன் எடுத்துக்கிட்டால் ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை.
வெள்ளைப்பூ சாத்தி அர்ச்சனை பண்ணணும். இதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இதை செய்தால் இந்த துளாராசி உண்மையிலேயே இந்த மகர சங்கராந்தி சொல்லக்கூடிய இந்த தை மாத பிறப்பு அற்புத நிகழ்வாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் விருச்சிகராசியில் சந்திப்போம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.